بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه وسلم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه، ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. قال الله تعالى: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال تعالى أيضا: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال تعالى أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. صدق الله العلي العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: وإن الأصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும், வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும், காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கத்தில் பொதுமையை உண்டாக்குவது, ஒவ்வொரு பொதுமையான காரியம் வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவிலும் இந்த மனித சமுதாயத்திற்கு ஞாபகப்படுத்தியதை இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் இங்கு ஒன்று கூடியிருக்கின்ற உங்களுடைய சிந்தனையிலும் ஆரம்பமாக இந்த நபியுடைய ஞாபகப்படுத்தி எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா தன்னுடைய ஏகத்துவ கலிமாவை தெரிவிப்பதற்காக வேண்டி இந்த உலகத்தில் எண்ணற்ற நபிமார்களையும் ரசூல்மார்களையும் அனுப்பி வைத்தார். அவர்கள் அனைவர்களுமே அல்லாஹ்வுடைய கட்டளையின்படி அவர்களுக்கு அனுப்பப்பட்ட சமுதாய மக்களிடத்தில் அல்லாஹ்வுடைய ஏகத்துவ கலிமாவை எத்தி வைத்தார்கள். அத்தனை நபிமார்கள் மீதும் ரசூல்மார்கள் மீதும் இறுதியாக வந்த நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுக்கு இறங்கிய இறை செய்தியை கண்ணால் கண்டும் காதால் கேட்டும் அப்படியே ஈமான் கொண்ட உத்தம சத்திய சஹாபாக்கள் சஹாபி பெண்மணிகளின் மீதும் அவர்களுக்கு பின்வந்த தாபியீன்கள் தபா தாபியீன்கள் இமாம்கள் நல்லவர்களின் மீதும் குறிப்பாக இந்த ஜும்மாவில் அல்லாஹ்வை பற்றியும் அவனுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றியும் தெரிந்து கொள்வதற்காக இங்கு ஒன்று கூடியிருக்கின்ற உங்கள் மீதும் என் மீதும் உங்களது குடும்பத்தாரின் மீதும் எனது குடும்பத்தாரின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் பொருத்தமும் மன்னிப்பும் இன்றும் என்றென்றும் உண்டாவதாக என்று கூறி எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மார்க்கத்தில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்திகள், கல்வி என்பது மிக அதிகமாகவே இருக்கிறது. இன்னும் சொல்வதாக இருந்தால் இந்த சமூகத்தினுடைய மார்க்க அறிஞர்களாக கருதப்படக்கூடியவர்களும் சரி, இந்த சமூகத்தினுடைய மார்க்க விற்பனர்களாக கருதக்கூடியவர்களும் சரி, அவர்களுக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மார்க்க அறிவு, கல்வி ஞானம் என்பது மிகவும் குறைவுதான். இதை நான் சொல்லலை, எல்லா குர்ஆன்ல சொல்லி காட்டுவோம். ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சந்தித்து கொண்ட நிகழ்வை பற்றி அல்லாஹ் சூரத்துல் கஹஃப்ல கடைசி பகுதியில் அல்லாஹ் தஆலா பேசுவான். அந்த சந்திப்புல நிகழ்ந்த ஒரு காட்சியை ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விளக்கி காட்டுவார்கள். ரெண்டு பேரும் பயணம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் கடல் பிரயாணம் செய்து கொண்டிருப்பார்கள்.
அப்படி கடல் பிரயாணத்தில் இருக்கும் பொழுது ஒரு சிட்டுக்குருவி வந்து அந்த கடலில் தனக்கு தேவையான தண்ணீரை தன்னுடைய அழகால் 2 சொட்டு தண்ணீரை உறிஞ்சி எடுக்கும். இதை பார்த்துவிட்ட ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் சொல்லி காட்டுவார்கள், மூசாவே, இதோ இப்பொழுது இந்த கடலில் இருந்து இந்த சிட்டுக்குருவி தன்னுடைய தேவைக்காக வேண்டி எவ்வளவு தண்ணீர் எடுத்துக்கொண்டதோ அதுபோலத்தான் உமக்கும் எனக்கும் அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கல்வி ஞானம் என்பது இவ்வளவுதான் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதாக ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் சொல்லி காட்டுவார்கள். நாம நினைச்சிட்டு இருக்கோம் நமக்கு எல்லாம் தெரியும், அதை வைத்துக் கொண்டு நாம் யாரை வேண்டுமானாலும் சமாளிக்க முடியும் என்பதாக. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் இருக்கக்கூடிய ஒரு பேரீச்சம்பழ தோட்டத்தில் அமர்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். அவர்களை கடந்து சில யூதர்கள் கடந்து செல்கிறார்கள். அப்படி போகக்கூடிய யூதர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தவுடனே, இவர்தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவர் அல்லாஹ்வுடைய தூதர் என்று மக்களிடத்தில் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார், இவரிடத்தில் சென்று நாம் ஏதாவது ஒரு கேள்வி கேட்கலாம் என்பதாக அந்த யூதர்களில் ஒருவர் கேட்ட பொழுது எல்லாரும் போறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் போய் கேள்வி கேட்பதற்காக. அவர்களுடைய உள்ளத்தில் இருந்த ஒரு கேள்வி, மனிதர்களுக்கும் மற்ற ஜீவராசிகளுக்கும் இருக்கக்கூடிய ரூஹ் சம்பந்தமான ஒரு கேள்வி. இந்த கேள்வியை பற்றி அவர்கிட்ட போய் கேட்போம். எப்பவுமே யூதர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கசமான கேள்விதான் கேட்பாங்க. அதை வஹீயின் மூலமாக மாத்திரம்தான் சொல்ல முடியும். அப்படிப்பட்ட கேள்வியை தான் யூதர்கள் கேட்பார்கள். இந்த கேள்வியை எடுத்துக்கொண்டு வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்பதற்காக சொல்கிறார்கள். அதில் சில பேர் சொல்லுவாங்க, வேண்டாம், அவர் விட்டுடலாம், அவர் வேற ஏதாவது தப்பும் தவறுமாக ஏதாவது சமாளித்து விட்டுருவாரு என்பதாக சில யூதர்கள் சொல்ற நேரத்தில் அதில் ஒரு யூதர் சொல்றாரு, நாம் கேட்கக்கூடிய கேள்வியை பற்றி அவர் உண்மையான நபியாக இருந்தால் மாத்திரம்தான், உண்மையான ரசூலாக இருந்தால் மாத்திரம்தான் அவரால் என்ன செய்ய முடியும், பதில் சொல்ல முடியும். நாம் அவர்களிடத்தில் சென்று உயிர் சம்பந்தமான கேள்வியை பற்றி கேட்போம். அந்த கேள்வியை கேட்கிறாங்க, உயிர்னா என்ன, உயிருடைய மூலக்கூறு என்ன, உயிர் எப்போது படைக்கப்பட்டது, எப்படி படைக்கப்பட்டது என்பதான கேள்வியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் போய் அந்த யூதர்கள் கேட்கிறார்கள். சூரா பனி இஸ்ராயீல்ல 85வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா இதை பற்றி சொல்லி காமிப்பான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இந்த கேள்வி கேட்ட உடனே அவர்கள் அமைதியாகிறார்கள். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சொல்லி காட்டுவார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி வந்து கொண்டிருந்தது. அவர்கள் ஒரு பேரீச்சம்பழம் பட்டையில் சாய்ந்து கொண்டிருந்தார்கள். வஹி வந்து முடிச்ச உடனே அவர்கள் ஓத ஆரம்பித்தார்கள், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், யஸ்அலூனக அனிர் ரூஹ். நபியே, உங்களிடத்தில் அவர்கள் ரூஹ்னா என்னன்னு கேட்கிறார்கள். ரூஹை பற்றி அவர்கள் கேட்கிறார்கள். உயிர்னா என்ன, ரூஹ்னா என்ன என்பதை பற்றி அவர்கள் உங்களிடத்தில் கேட்கிறார்கள். குலிர் ரூஹு மின் அம்ரி ரப்பி, நீங்கள் அவர்களிடத்தில் சொல்லுங்கள், ரூஹ் என்பது அல்லாஹ்வால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு கட்டளை, அதை அவர்களிடத்தில் சொல்லுங்கள். வமா ஊதீது மினல் இல்மி இல்லா கலீலா, அதை பற்றி உண்டான ஞானம் அல்லாஹ்வுக்கு மாத்திரம்தான் தெரியும். அதை பற்றி உண்டான கல்வி எனக்கு கொடுக்கப்படவில்லை மாத்திரமல்ல, அதை பற்றி உண்டான கல்வி சிறிது அளவுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை பற்றி அறிந்தவர்கள் யாருமே கிடையாது. ஆனால் கல்வி ஞானம் என்பது மனிதர்களுக்கு சிறிது அளவுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் யூதர்களிடத்தில் சொல்லி காட்டுங்கள். நான் உலகத்தில் நிறைய அறிஞர்கள் பேசும் பொழுது யாருக்கும் ஒன்றும் தெரியாது, எல்லாமே நமக்குத்தான் தெரியும் என்பதை போல மற்றவர்கள் பேசக்கூடிய சூழலில் பனி இஸ்ரவேல் காலகட்டத்தில் வாழ்ந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய கூட்டத்தாரர்களிடத்தில் பேசிக் கொண்டிருக்கும் பொழுதும் அதில் இருந்து ஒரு மனிதர் கேட்கிறார், இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய அறிவாளி யார்? அப்போ அன்றைய காலகட்டத்தில் மிகப்பெரிய அறிவாளி சொன்னால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான். என்ன, அதை மறுக்க முடியாத உண்மை. ஏன்னு சொன்னால் அவர்கள் நபியாகவும் இருந்தார்கள், ரசூலாகவும் இருந்தார்கள். பெரும்பேதம் கொடுக்கப்பட்ட நபிமார்களில் ரசூல்மார்களில் முதல் நபி அவர்கள். பெரும் சமுதாயம் கொடுக்கப்பட்ட நபிமார்களின் ரசூல்மார்களில் முதன்மையானவர்
மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அந்த எண்ணத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இந்த உலகத்திலே நான் தான் அறிவாளி அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்க கேட்ட கேள்விக்கு இதுதான் பதில். இந்த உலகத்துல நான் தான் அறிவாளி என்பதாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். நான் இந்த வார்த்தை அல்லாஹ்வுக்கு பிடிக்கல. அவங்க சொன்ன அந்த வார்த்தை பிடிக்கல. அல்லாஹ் சொன்னா, நீங்கள் கிடையாது மூசாவே, உங்களை விடவும் சிறந்த அறிவாளி ஒருவர் இருக்கிறார், அவரிடத்தில் சென்று நீங்கள் கல்வியை படித்துக் கொள்ளுங்கள். பெரும் வேதம் கொடுக்கப்பட்ட மூசா அலைஹிஸ்ஸலாம், பெரும் சமூகம் கொடுக்கப்பட்ட, பெரிய சமுதாயம் கொடுக்கப்பட்ட மூசா அலைஹிஸ்ஸலாம் அதுக்கு மதிப்பு தெரிவிக்கல. அந்த கல்வியை கற்றுக்கொள்வதற்காக வேண்டி, அந்த கல்வி ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற பேராசையை ஹிதர் என்ற ஒரு மனிதரை, ஒரு வழியை, அவர் நபி கூட கிடையாது, அவர் வழி அல்லாஹ்வுடைய இறைநேசர், அவரை சந்திப்பதற்காக வேண்டி போகக்கூடிய சூழலில் அவரை சந்தித்தவுடன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட அந்த வார்த்தையை அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு செய்வான். சூரத்துல் கஹ்ஃப்ல, ஹல் அத்தபிஉக, நான் உங்களை பின்தொடரலாமா, நான் உங்களை பின்தொடர்ந்து வரலாமான்னு கேட்கிறாங்க. எப்படிப்பட்ட விஷயத்தில் சொன்னா, ஹல் அத்தபிஉக மிம்மா அல்லமனி, உங்களுக்கு அல்லாஹ் தஆலா எந்த கல்வி ஞானத்தை கற்றுத்தந்திருக்கிறானோ அந்த கல்வி ஞானத்தை நானும் பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி உங்களை பின்தொடர்ந்து வரலாமா என்பதாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் கேட்ட சூழலை அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல பதிவு செய்வான். பிரயோஜனமான கல்வி யாரிடத்திலிருந்து நமக்கு கிடைத்தாலும் அதை நாம் பெற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்க வேண்டும். அது சின்ன ஆளு, அவன் சின்ன பையன், அவனுக்கு ஒன்றும் தெரியாது, இப்படி சொல்லி யாரும் என்ன செய்ய முடியாது, ஒதுக்கிவிட முடியாது. நமக்கு மார்க்கத்தினுடைய முதல் விஷயமே கல்வி ஞானம். அந்த கல்வி ஞானம் இருந்தால் மாத்திரம்தான் மார்க்கத்தில் சொல்லப்பட்ட வணக்க வழிபாடுகளாக இருந்தாலும் சரி, சட்டத்திட்டங்களாக இருந்தாலும் சரி, நம்மால் சரியாக எடுத்து நடக்கவும் முடியும், மற்றவர்களை வழிநடத்தி செல்லவும் முடியும். தொழுகையை பற்றி ஒன்றும் தெரியாம, நோவை பற்றி ஒன்றும் தெரியாம, ஹஜ்ஜை பற்றி ஒன்றும் தெரியாம அந்த கடமைகளை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்று நினைத்தால் அதற்கு முக்கிய தேவை அதை பற்றி உண்டான அறிவு, தொழுகையை பற்றி உண்டான அறிவு, ஜகாத்தை பற்றி உண்டான அறிவு, ஹஜ்ஜை பற்றி உண்டான அறிவு, நோம்பு முறிக்கப்பட்டால் என்ன செய்யணும் அதை பற்றி உண்டான மார்க்க ஞானம். இது இருந்தால் மாத்திரம்தான் மார்க்கத்தில் சொல்லப்பட்ட எந்த சட்டத்திட்டங்களாக இருந்தாலும் சரி, வணக்க வழிபாடுகளாக இருந்தாலும் சரி, அதை நாம் சரிவர பின்பற்றி நடக்க முடியும், அதை மற்றவர்களுக்கு எத்தி வைக்கவும் முடியும். சஹாபாக்களை பொறுத்த வரைக்கும் தனக்கு கிடைக்கல, ஒரு கல்வி கிடைக்கல, அதை பற்றி உண்டான அறிவு நமக்கு எப்படி கிடைக்காம போச்சு என்பதை கவலைப்படுவார்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய மாணவர்களுக்கு பாடம் எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் அதில் ஒரு மாணவர் கேட்கிறாரு, நீங்க என்ன எப்ப பார்த்தாலும் ஒரு சுன்னத்தை விட்டுக்கிட்டே இருக்கிறீங்களே. நான் இப்னு உமர் ரலியல்லாஹு எப்படிப்பட்ட சுன்னத்தை பின்பற்றக்கூடியவர் சொன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி செய்வார்களோ அதை அப்படி செய்து காட்டக்கூடியவர்கள் இப்னு உமர் ரலியல்லாஹு. உதாரணத்துக்கு சொல்ல போறதா இருந்தால், அவர் போரை முடிச்சுட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவை நோக்கி திருப்பி கொண்டு இருக்கக்கூடிய சூழலில் ஒரு பக்கத்தில் ஒரு பெரிய மரம் இருக்குது, அந்த மரத்தை கடந்து செல்ல வேண்டும். அந்த மரத்தினுடைய கிளை வழியில குறுக்கு நிற்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கிளை அருகே வந்தவர்களே குனிஞ்சி, ஒட்டகத்தில் இருக்கக்கூடிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குனிஞ்சி போனாங்க. இதை கவனித்த அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு பின்னாடி காலகட்டத்தில் அந்த வழியாக போகக்கூடிய சமயத்தில் மக்களும் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்களை பின்பற்றிட்டு போறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்தில் இருந்த மரம் இவங்க பின்னாடி காலகட்டத்தில் செல்லும் போது அந்த மரம் இல்லை, அந்த கிளை இல்லை, அந்த பகுதி வந்த உடனே குனிஞ்சு போனாங்க. கூட இருக்கிற மக்கள்லாம் கேட்டாங்க, ஏன் இப்படி இந்த செயல் செஞ்சீங்களே, எதற்காக வேண்டி அப்படின்னு கேட்கும் பொழுது, ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வழியாக வரும் பொழுது ஒரு கிளை குறுக்கிட்டது, அவர்கள் குனிந்து சென்றார்கள், அந்த சுன்னத்தை நானும் பின்பற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி இப்பொழுது குனிந்து செல்கிறேன் என்பதாக சொன்னார்கள். அப்படிப்பட்ட இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து அவர்கள் மாணவர்கள் சொன்னார்கள், நீங்க ஒரு சுன்னத்தை விட்டுக்கிட்டே இருக்கிறீங்களே, எந்த சுன்னத்தை அப்படின்னு கேட்கும் பொழுது, நீங்க ஜனாசாவுக்கு கலந்து கொள்கிறீர்கள், ஜனாசா தொழுகையில் கலந்து கொள்கிறீர்கள், அடக்கம் செய்யும் வரை நீங்கள் இருப்பதில்லையே, ஜனாசா முடிஞ்ச உடனே வந்து இருக்கல, அப்படி வந்துட்டா உங்களுக்கு ஒரு கீராத்
தானே கிடைக்கும். ஆனால் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு நபிமொழியில ஜனாசாவில் கலந்து கொண்டு அந்த ஜனாசாவை அடக்கி முடிக்கிற வரைக்கும் யார் நிற்பார்களோ அவர்களுக்கு 2 கீராத் நன்மை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பதிவு செஞ்சிருக்கிறாங்களே. நீங்க ஏன் இதை விட்டுக்கிட்டு இருக்கிறீர்கள் என்பதாக தன்னுடைய ஆசிரியர்களை பார்த்து அந்த மாணவர்கள் கேட்கிறாங்க. அப்படி ஒரு ஹதீஸ் இருக்கிறான்னு கேட்கிறாங்க. இப்னு உமர் ரலியல்லாஹு, அப்படி ஒரு ஹதீஸை நான் கேள்விப்பட்டதே இல்லையே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன மாதிரி நான் கேள்விப்படவே இல்லையே என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தை அடிச்சுவடை அப்படியே பின்பற்றி நடக்கக்கூடிய இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஆச்சரியமாக கேட்கிறாங்க. இந்த சந்தேகத்தை எப்படியாவது நிவர்த்தி செய்ய வேண்டும் என்பது நோக்கத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்தில் கேட்டு அனுப்புறாங்க. இப்படிப்பட்ட ஒரு ஹதீஸ் இருக்குதா? ஜனாசாவில் முழுமையாக கலந்து கொண்டால் அடக்கம் செய்து முடிக்கிற வரைக்கும் இருந்தால் 2 கீராத் நன்மை என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்களா? அபூ ஹுரைரா ஒரு ஹதீஸை பதிவு செஞ்சு வச்சிருக்கிறாங்களே, இது உண்மையா என்பதாக ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களிடத்தில் கேட்கக்கூடிய சூழலில் ஆயிஷா ரலியல்லாஹு அதை உண்மைப்படுத்தினார்கள். ஆமாம், உண்மைதான். பொழுது கவலைப்பட்டு அழுகுறாங்க இப்னு உமர் ரலியல்லாஹு. இதனால் வரைக்கும் இந்த ஹதீஸை நாமே பின்பற்றவில்லையே, இதனால் வரைக்கும் 1 கீராத் நன்மையை நாம் வீடு திரும்பி இருக்கின்றோம், 2 கீராத் நன்மையை நாம் தொலைத்து விட்டோமே என்ற கவலையில் அழுகுறாங்க. ஆனால் சமூகத்தில் பெரிய கவலை என்னன்னு சொன்னால், ஜனாசாவை வீட்டில் இருந்து தூக்கிட்டு வராங்க, பள்ளிவாசல் வரைக்கும் வராங்க, அப்படி வெளியே நின்றுக்கிறாங்க. ஒழுவு செய்கிறது இல்லை, ஜனாசாவில் தொழுகிறது இல்லை. ஆனால் இப்னு உமர் ரலியல்லாஹு ஒரு ஹதீஸ் 1 கீராத் நன்மை இவ்வளவு காலம் பின்பற்றப்படவில்லையே என்று நினைத்து அழுகிறார்கள். ஆனால் நமக்கு எல்லா விதமான சூழலில் இருந்தும் அந்த 2 கீராத் நன்மைகளை நாம் பொடுபோக்காக அசட்டையாக விட்டு கொண்டு இருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க. நான் மார்க்க அறிஞர்களை பொறுத்த வரைக்கும், இமாம்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய மௌத்து வரைக்கும் தனக்கு தெரிஞ்ச விஷயத்தை மற்றவர்களிடத்தில் எத்தி வைக்க வேண்டும். அது எந்த சூழலில் இருந்தாலும் சரி. அபூ ஹனீஃபா அவர்களுடைய மாணவர் அபூ யூசுப் ரஹ்மத்துல்லாஹ் சக்கராத்து வேலையில் இருக்கிறாங்க. பொதுவாக நம்ம குடும்பத்தில் உள்ளவர்கள்லாம் சக்கராத்து வேலையில் இருக்கும்போது அவங்களால பேச்சு கூட வராது. நம்ம பார்த்த பல மனிதர்களுடைய நிலைமை அப்படிதான் இருந்துச்சு. ஆனால் அபூ யூசுப் ரஹ்மத்துல்லாஹ் அவர்களை சந்திப்பதற்காக வேண்டி அவர்களுடைய மாணவருக்கு வருகிறார்கள். வரும்போது அவங்கள்ட்ட ஒரு சட்டத்தை கேட்குறாங்க. அபூ யூசுப் ரஹ்மத்துல்லாஹ் மினால கல் எறிவதற்காக வேண்டி செல்லக்கூடிய நேரத்தில் ஷைத்தான கல் எறிவதற்காக வேண்டி போகும்போது ஒட்டகத்தில் போகணுமா நடந்து போகணுமா, எது சுன்னத்துன்னு கேட்குறாங்க. ஒட்டகத்தில் போய் கல் எறிவது சுன்னத்தா அல்லது நடந்து போய் கல் எறிவது சுன்னத்தா என்பதாக தன்னுடைய மாணவர்களிடத்தில் அபூ யூசுப் ரஹ்மத்துல்லாஹ் கேட்குறாங்க. அந்த மாணவர்கள் சிலர் சொல்கிறாங்க ஒட்டகத்தில் போய் கல் எறிவது தான் தப்புன்னு சொல்கிறாங்க. அப்போ அது இல்லைன்னா இதுதான் கரெக்டாக இருக்கும், நடந்து போய் எறிவதுன்னு சொன்னது அதையும் தப்புன்னு சொல்கிறாங்க. மாணவர்கள் கேட்குறாங்க, இதற்குண்டான விடையை நீங்களே சொல்லிடுங்க. அப்போ அபூ யூசுப் ரஹ்மத்துல்லாஹ் சக்கராத்து வேலையில் இருந்தாலும் தன்னுடைய மாணவர்களுக்கு அழகாக விளக்கி கொடுத்தார்கள். ஜம்ரத்துல் அக்கபா அந்த மினாவில் 10வது நாள் கல் எறிய செல்வதாக இருந்தால் 10வது நாள் எறிவதாக இருந்தால் ஒட்டகத்தில் போகணும். அப்படி போய் கல் எறிவது சுன்னத்து. 11, 12 கல் எறிய போவதாக இருந்தால் நடந்து போய் எறிவதுதான் சுன்னத் என்பதாக என்று சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதைத்தான் கடைபிடித்தார்கள். 10வது நாள் என்று கல் எறிய போவதாக இருந்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டகத்தில் சென்றார்கள். 11, 12வது நாள் கல் எறிய செல்வதாக இருந்தால் அவர்கள் நடந்து சென்றார்கள். இதைத்தான் நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று தன்னுடைய மாணவர்களுக்கு அந்த கல்வியை புகட்டினார்கள். அந்த மாணவர்கள் அந்த ஹதீஸை அந்த கல்வியை பெற்றுக்கொண்டு சந்தோஷத்தில் வெளியே வரும் பொழுது உள்ளக்கை இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். பெண்கள் சத்தம் போட்டு சொல்றாங்க, அபூ யூசுப் ரஹ்மத்துல்லாஹ் அவர்களுடைய உயிர் பறிக்கப்படுகிறது. கடைசி காலம் வரைக்கும் மார்க்கம் சம்பந்தமாக, மார்க்க அறிவு சம்பந்தமாக தனக்கு தெரிஞ்ச விஷயத்தை மற்றவர்களுக்கு எத்தி வைக்கக்கூடிய விஷயத்துல மார்க்க அறிஞர்கள் ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருக்கிறார்கள். நம்மளுடைய பெரிய பழக்கம் என்னன்னு சொன்னால், தெரிஞ்சாலும் தெரியாட்டாலும் நமக்கு தெரிஞ்ச பத்துவாவும் மற்றவங்களுக்கு சொல்லிவிட்டது இதுதான் மார்க்கம் என்பதாக தெரியாது. அது வெளிப்படையாக ஒற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை நம்மிடத்தில் பலர்கிட்ட கிடையவே கிடையாது. மற்றவங்கள்ட்ட போய் கேட்டு சொன்னால் அசிங்கமாக நினைப்பாங்க, நம்மளை இழிவாக நினைப்பார்கள். அப்படி சொல்லி அவன் பின்பற்ற ஆரம்பிச்சுட்டான்னு சொன்னால் அதனுடைய
இரவு கழிக்கும் பொழுது அவர்களுக்கு குளிப்பு கடமை ஆயிடுச்சு. தயமம் கடமையாக்கப்பட்ட அந்த காலகட்டத்தில் அல்லாஹ் மார்க்க விஷயமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்கத்தை கடமையாக்கி வரக்கூடிய சூழலில் தயமமும் அப்பொழுது கடமையாக்கப்பட்டிருந்தது. அந்த மாதிரி சூழ்நிலையில ஒரு சஹாபி பக்கத்தில் இருந்த சஹாபியிடமே கேட்கிறாங்க, எனக்கு தலையில காயம் பட்டிருக்குது, உடல் முழுவதும் காயம் பட்டிருக்கிறது, எனக்கு குளிப்பு கடமை ஆயிடுச்சு, நான் குளிக்கணுமா தயமம் செய்யணுமா என்பதாக பக்கத்தில் இருந்த சகாபாக்களிடத்தில் கேட்கும் பொழுது அந்த சகாபிகள் தனக்கு தெரிஞ்ச பத்துவா, நீங்க கண்டிப்பா குளிக்கத்தான் செய்யணும் என்பதாக சொல்லிவிட்டார்கள். அந்த சகாபி குளித்தார்கள், மூத்தா போயிட்டார்கள். இந்த சகாபி குளிச்சதுனால தலையில ஏற்பட்ட காயத்தினால், அந்த காயத்துல தண்ணீர் பட்டதின் காரணத்தினால் அந்த சகாபி மூத்தா போயிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயங்கரமா கோபப்பட்டாங்க. அவர் தானாக மௌத்தாகவில்லை, நீங்கள் கொலை செய்து விட்டீர்கள், உங்களுக்கு மார்க்கம் தெரியல அப்படின்னு சொன்னா தெரியலன்னு ஒத்துக்கங்க. நீங்க ஏன் உங்க இஷ்டத்துக்கு அவரிடத்துல போய் மார்க்க சட்டத்தை சொன்னீங்க? அப்படி இல்லைன்னு சொன்னா எங்கிட்ட கேட்டு சொல்லியிருக்கலாம. உங்களுக்கு தெரியாத சட்டத்தை சொன்னதின் காரணத்தினால் அவர் தானாக இறக்கவில்லை, நீங்கள் அவரை கொலை செய்து விட்டீர்கள், இதற்குண்டான பொறுப்பு நீங்கள் தான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தவறாக மார்க்க சட்டத்தை சொல்லிக் கொடுத்த சஹாபாக்களை அந்த இடத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டித்தார்கள். ஆரம்பத்தில் யூதர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட போய் ரூஹுன்னா என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. என்ன ரூஹை பற்றி, ரூஹுன்னா என்ன, ரூஹு எப்போது படைக்கப்பட்டது என்பதாக உலகத்தில் எவ்வளோ பெரிய மார்க்க அறிஞராக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய விஞ்ஞானியாக இருந்தாலும் சரி, யாருக்குமே இதற்குண்டான பதிலை சொல்ல முடியாது. ஏன்னா எதுலேயுமே இதற்குண்டான குறிப்போ ஆதாரமோ எதுவுமே இல்லை. ரூஹுன்னா என்ன, அது எப்போது படைக்கப்பட்டது, எந்த மனிதராலும் எந்த அறிஞராலும் சொல்ல முடியாது. ஆனால் மனுஷன் எப்போ படைக்கப்பட்டான் என்று கேட்டால் நம்ம கண்ணை மூடிட்டு சொல்லிடலாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்பொழுது படைக்கப்பட்டார்களோ அப்பொழுதே மனிதனுடைய துவக்கம் ஆரம்பித்து விட்டது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொல்லி காட்டுவார்கள். இன்னல்லாஹ ஹலகல் அர்வாஹ் கப்லல் அஜ்தாத். உடல்களை படைப்பதற்கு முன்பாகவே, மனித உடலை படைப்பதற்கு முன்பாகவே அல்லாஹு தஆலா மனித உயிர்களை, அல்லாஹு தஆலா ஜீவராசிகளின் உயிர்களை அல்லாஹு தஆலா படைத்து விட்டான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். அடுத்த கேள்வி நமக்கு வரும், அப்படி என்றால் ரூஹுடைய மூலக்கூறு என்ன? ரூஹு எப்போது படைக்கப்பட்டது என்பது தெரியாது. நமக்கு ஒரு இடத்துல ஒரு வரலாறு தேடி போறோம், இந்த ஊர் எப்போ கட்டப்பட்டது, இந்த ஊர் எப்போ உருவாச்சு அப்படின்னு சொன்னா சில வரலாறு கிடைக்கும், சில வரலாறு கிடைக்காது. இந்த ஊரினுடைய, இந்த வீட்டினுடைய மூலக்கூறு என்னன்னு கேட்டால் நம்மளை சொல்லிடலாம். அஸ்திவாரம் தோண்டணும், கல்லை போடணும், கெட்டணும், செங்கல் வைக்கணும், சிமெண்ட்டை போடணும் என்பதாக அதனுடைய மூலக்கூரை பற்றி நம்ம சொல்லிடலாம். ஆனா உயிரினுடைய மூலக்கூறு என்ன யாருக்கும் தெரியாது, யாராலையும் சொல்லவும் முடியாது. எந்த ஹதீஸ்லையோ எந்த குர்ஆன் வசனத்திலேயோ அல்லாஹ் தெளிவாக சொல்லல. அல்லாஹ் சொன்னது வமா ஊதீதும் மினல் இல்ம் இல்லா கலீலா, உங்களுக்கு அது சம்பந்தமான கல்வி உங்களுக்கு குறைவாகவே குறைக்கப்பட்டிருக்கிறது. குலிர் ரூஹு மின் அம்ரி ரப்பி, ரூஹை பற்றி யாராவது உங்களிடத்துல கேள்வி கேட்டாங்க அப்படின்னு சொன்னா அது அல்லாஹ்வுடைய கட்டளை, அதுதான் பதில். ஏன்னா அதை பற்றி உண்டான இல்மோ கல்வியோ ஞானமோ யாருக்கும் இல்லை, இல்லா கலீலா, குறைவான ஞானத்தை தவிர யார்கிட்டையும் இல்லை என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆன் மூலமாக பறைசாட்டி விட்டான். மனிதனுடைய மூலக்கூறு என்ன என்பதை கேட்டால் நம்ம சொல்லிடலாம். மனிதன் எதை வைத்து படைக்கப்பட்டான்? மண்ணால் படைக்கப்பட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொல்லி காட்டுவார்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைப்பதற்காக அல்லாஹ் தஆலா உலகத்தில் உள்ள அனைத்து பகுதிகளில் இருந்தும் அல்லாஹ் தஆலா மண்ணை எடுத்தான். அதன் காரணத்தினால்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சந்ததிகளான நாம் சில பேர் கருப்பாக, சில பேர் சிவப்பாக, சில பேர் நெட்டையாக குட்டையாக, ஒரு சில பேர் கடினமானவர்களாக, சில பேர் மிருதுவானவர்களாக இப்படி இருப்பதற்குண்டான காரணம் பல இடங்களிலிருந்து மண் எடுத்து, செம்மண்ணிலிருந்து, களிமண்ணிலிருந்து, முரடான மண்ணுகளிலிருந்து பல வகை மண் எடுத்து படைத்ததன் காரணத்தினால் ஆதமுடைய சந்ததிகள் இப்படி இருக்கின்றார்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக விளக்கம் தருவார்கள். அல்லாஹ் ரூஹ் என்ற வார்த்தையை குர்ஆன்ல பல இடத்துல பயன்படுத்துவான். அதில் குறிப்பாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அல்லாஹ் தஆலா ரூஹ் என்ற வார்த்தையை பயன்படுத்துவான்.
நம்ம இன்னான்லாம் பல வசனங்கள் அவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லுவான். தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு ஃபீஹா, அன்றைய தினத்தில் மலக்குமார்களும் இறங்குவார்கள். லைலத்துல் கத்ர் இரவு அன்னைக்கு மலக்குமார்கள் இறங்குவார்கள். அவர்களோடு சேர்த்து வர்ரூஹு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இறங்குவார்கள். இந்த பேர் அவர்களுக்கு வருவதற்குண்டான மிகப்பெரிய ஒரு காரணமே, ஒரு மனிதன் உலகத்தில் வாழ வேண்டும் என்றால் அவனுக்கு உயிர் ரூஹ் ரொம்ப முக்கியம். மார்க்க சட்டத்திட்டத்தின்படி ஒரு மனிதன் வாழ வேண்டும் என்றால் அவர்களுக்கு வஹி என்பது ரொம்ப முக்கியம். வஹிதான் மார்க்கத்தினுடைய உயிர். அந்த உயிராக இருக்கக்கூடிய வஹியை அந்த ரூஹ் என்று சொல்லக்கூடிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபிமார்களிடத்தில் சென்று அமீனாக நம்பிக்கையாளர்களாக சேர்த்ததன் காரணத்தினால அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு ரூஹ் என்ற வார்த்தையை பயன்படுத்துவான். ரூஹ் என்ற சொல்லுக்கு இன்னொரு பெயர் பலம் என்ற அர்த்தம் இருக்கு. அல்லாஹ் தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அவர்கள் பலசாலி என்பதாக அல்லாஹ் தஆலா இன்னொரு இடத்துல சொல்லி காட்டுவான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்லி காட்டும் பொழுது, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இயற்கை, அவர்களுடைய தோற்றத்தில் நான் 2 முறை தான் பார்த்திருக்கிறேன் என்பதாக சொல்லி காட்டுவார்கள். கிட்டத்தட்ட 6666 வசனங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வந்து சேர்த்திருக்கிறாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அப்படி வரும்போதெல்லாம் திஹியத்துல் கலமி என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபியினுடைய உருவத்தில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காக வேண்டி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருவார்கள். அந்த உருவத்தில் வருவாங்க. ஆனால் அவர்களுடைய இயற்கையான உண்மையான உருவத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 முறை தான் பார்த்திருக்கிறேன். அதில் பார்த்த நேரத்தில் அவர்களுக்கு 600 ரெக்கைகள் இருந்தது. அதில் ஒரு ரெக்கை அடிவானத்தை மறைக்கும் அளவுக்கு அவர்களுடைய ரெக்கை இருந்தது. அவர்களுடைய ஒவ்வொரு ரெக்கையும் வண்ணம் வண்ணமாக இருந்தது, கலர் கலராக இருந்தது என்பதாக. அந்த ஒவ்வொரு ரெக்கையிலும் அவர்கள் தங்கமும் வைரமும் வைரூடியமும் பொதிக்கப்பட்டிருந்தது. அவர்கள் விரித்தவுடனே அதிலிருந்து உதிர்ந்து விடுவதை நான் பார்த்தேன் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிவு செய்வார்கள். ரூஹ் என்ற வார்த்தையை ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா பதிவு செய்வான். ஏன் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் தஆலா ரூஹுல்லா என்ற வார்த்தையை வச்சான்னு சொன்னா, நாமெல்லாம் படைப்பதற்கு முன்பாக எல்லா உயிர் ஜீவராசிகளுடைய உயிரையும் அல்லாஹ் தஆலா அவரவருடைய தந்தையின் முதுகந்தண்டில் அல்லாஹ் தஆலா வச்சிருப்பான். என்ன பெற்றிருக்கிறாங்கன்னு சொன்னா, என் வாப்பவுடைய முதுகந்தண்டில் நான் இருந்திருக்கிறேன். உங்களை பெற்றிருக்கிறாங்கன்னு சொன்னா உங்க வாப்பனுடைய முதுகந்தண்டில நாம இருந்து வந்ததாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுவான். ஆனால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தந்தை இல்லை என்பதன் காரணத்தினால் அவர்களுடைய ரூஹை அல்லாஹ்வே வைத்துக் கொண்டான். எப்பொழுது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா எத்தனித்தானோ அப்பொழுது மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் தானாகவே அந்த ரூஹ் அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான், ஊதியதாக சூரத்துல் மரியம்ல ஆரம்ப கட்டத்திலே அல்லாஹ் தஆலா இது சம்பந்தமாக பேசுவான். இந்த ரூஹ் அல்லாஹ் தஆலா 5 பரிமாணங்களில் பயணிக்க விடுவோம். முதல்ல அல்லாஹ் தஆலா நம்மளுடைய தாயுடைய கர்ப்பப்பையில் இந்த ரூஹ் பயணிக்கும். அது பயணிக்காது எப்படிலாம் வளர்ச்சி காணும். கிட்டத்தட்ட 4 மாதம் கழிச்சு தான் அந்த முழு மனிதன் உருவம் பெற்ற உடனே அல்லாஹ் தஆலா ரூஹ் ஊத சொல்லுவான். ரூஹ் ஊதுவதற்கு முன்பாக அந்த மலக்கு அல்லாஹ்விடத்தில் கேட்பார், இவனுடைய வாழ்வாதாரம் என்ன, இவனுக்கு கிடைக்கக்கூடிய ரிஸ்க் எவ்வளவு, இவன் என்ன அமல்லாம் செய்வான், 2வது நல்லவனா கெட்டவனா, எவ்வளவு நாள் இந்த பூமியில் வாழ்வான், இதை பற்றி உண்டான நம்மளுடைய விதியின் ஏட்டில் இதையெல்லாம் எழுதப்பட்ட பிறகு நமக்கு ரூஹ் ஊதப்படும் நம்மளுடைய தாயினுடைய கர்ப்பப்பையில். அதன் பிறகு 2வது பரிமாணம் உலகத்தில் வந்து நாம் எந்த விதியின் படி எழுதப்பட்டு இருக்கிறோமோ அந்த ரிசுக்கின்படி, அந்த வாழ்வாதாரத்தின்படி, அந்த வாழ்நாள் முடிவும்படி நல்லவனாக, கெட்ட குணம் கொண்டவனாக, நற்குணம் கொண்டவனாக இப்படியெல்லாம் வாழ்ந்துவிட்டு 3வது பரிமாணம் தூக்கத்தில் நம்மளுடைய ரூஹ் அல்லாஹ் என்ன செய்வான், பறிப்பான். நாம் தூங்கிட்டு இருக்கும் போது நம்மளுடைய உடலில் இருந்து அல்லாஹ் தஆலா நம்ம ரூஹை என்ன செய்யலாம், பறிக்கிறான். அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள், அந்நௌமு அஹுல் மௌத், தூக்கம் என்பது மரணத்தினுடைய சகோதரன் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். அந்த தூக்கத்தில் நம்மளுடைய ரூஹை அல்லாஹ் தஆலா முழுமையாக பறிக்க மாட்டான். அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி காட்டுவார்கள், அந்த ரூஹினுடைய ஒரே ஒரு ஒளி கீற்றை மாத்திரம் அல்லாஹ் தஆலா மிச்சம் வச்சிருப்பான்.
அந்த ஒளிக்கீட்டின் காரணமாகத்தான் நம்ம தூக்கத்தில் புரண்டு படுக்கிறது. அதே மாதிரி அந்த பக்கம் சாயிறது, இந்த பக்கம் சாயிறது, மூச்சு விடுறது, புரட்டு விடுறது, இது எல்லாமே அந்த தூக்கத்தில் நமக்கு நடைபெறுகிறது என்று சொன்னால் அது அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்ன மாதிரி அந்த ரூஹில் ஒரே ஒரு கீற்றை மாத்திரம் அல்லாஹு தஆலா மிச்சம் வச்சிருப்பான். 4வது பரிமாணம் நம் உடலிலிருந்து முழுமையாக ரூஹை அல்லாஹு தஆலா கைப்பற்றுவது. அம்ர் இப்னு ஆஸ் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய அறிவாளியான ஒரு சஹாபி, அவர்கள் சொல்லி காட்டுவார்கள், சக்கராத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனை சந்தித்து அவனிடத்தில் நான் கேட்க வேண்டும், உனக்கு இப்பொழுது என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை. யாராலையும் சொல்ல முடியாது. என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு யாராலையும் சொல்ல முடியாது. அவர்கள் சக்கராத்தினுடைய நிலைக்கு வந்தபோது அவரிடத்துல அவர்களுடைய மகன் கேட்டார். உலகத்தில் உள்ள அறிவாளிகிட்ட போய் நீங்க கேட்கணும்னு நினைச்சீங்களே, நீங்க இப்போ சக்கராத்தில் இருக்கிறீங்களே, உங்களுக்கு இப்பொழுது என்ன நடந்து கொண்டு இருக்கிறது என்பதாக அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அவர்களிடத்தில் அவர்களுடைய மகனார் கேட்டார். அப்பொழுது அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு சொல்லி காட்டினார்கள், வானமும் பூமியும் ஒன்று சேர்ந்து விட்டது, அதுக்கு மத்தியில் நான் சிக்கிக் கொண்டால் என்ன வேதனை கிடைக்குமோ அந்த வேதனையில் நான் இருந்து கொண்டிருக்கின்றேன். ஊசியினுடைய துவாரத்தில் என்னுடைய ரூஹை நுழைத்து எடுத்தால் என்ன வேதனை கிடைக்குமோ அந்த வேதனையை நான் அனுபவித்துக் கொண்டு இருக்கின்றேன். என்ன அப்படியே நிற்க விட்டு உச்சியிலிருந்து உள்ளங்கால வரைக்கும் ஒரு கம்பியினால் ஆன ஒரு வளையை போட்டு என் மேலே இழுத்தா எனக்கு என்ன வேதனை கிடைக்குமோ அந்த வேதனையில இருக்கின்றேன் என்பதாக ரூஹினுடைய சக்கராத்தினுடைய நிலையை பற்றி அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு இப்படி விளக்கி தருவார்கள். ரூஹினுடைய 5வது பரிமாணம் பர்சக் என்று சொல்லக்கூடிய நம்மளை கொண்டு அடக்கம் பண்ணதுக்கு அப்புறம் கபர்கள், அதுக்கு பர்சக்னு சொல்லுவாங்க. பர்சக்னு சொன்னால் ஒரு திரை, அந்த திரை பூமிக்கும் வர முடியாது, மறுமைக்கும் செல்ல முடியாது. அதனால தான் அல்லாஹ் குர்ஆனில் பர்சக் என்ற வார்த்தையை சில இடத்துல பயன்படுத்துவான். சூரத்துல் ரஹ்மானில் அல்லாஹ் கடலை பற்றி சொல்லி காட்டும் பொழுது அந்த பக்கம் உப்பு தண்ணீர், இந்த பக்கம் நல்ல தண்ணீர், அந்த 2 தண்ணியும் ஒன்றோடு ஒன்று கலக்காது. ஏன்னு சொன்னால் அதுக்கு மத்தியில் நான் பர்சக் என்ற ஒரு திரையை ஏற்படுத்தி வைத்திருக்கின்றேன். அதே மாதிரி தான் மௌத்தாகிவிட்டவர்களுடைய ரூஹு அவர்களுடைய கபரில் இருக்கும், அவர்களால் மறுமைக்கும் செல்ல முடியாது, அதே மாதிரி பூமிக்கும் வர முடியாது. ஒரே ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், நல்ல ஆத்மாக்களாக நல்ல சாலிஹீன்களாக இருந்தால் அவர்களுடைய ரூஹு அவர்களுக்கு முன்னால் மரணித்த நல்ல ரூஹோடு சந்தித்து பேசுவார்கள். இதுக்கு ஹதீஸிலிருந்து ஏகப்பட்ட ஆதாரங்கள் நம்மளால் காட்ட முடியும். சக்கராத்து நிலையில் இருக்கக்கூடிய சஹாபாக்களை சில சஹாபாக்கள் சந்தித்து, நீ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்தால், அந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்தா போயிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்தால் என்னுடைய சலாத்தை அவர்களுக்கு நீங்கள் தெரிவித்து விடுங்கள். மரணிக்கக்கூடிய தருவாயில் இருக்கக்கூடிய மனிதர்களிடத்தில் சஹாபாக்கள் இப்படி சொல்லி அனுப்புவாங்க. இப்பொழுது பலஸ்தீனுடைய சண்டை என்ற ஒப்பந்தத்தில் வந்திருக்குது. அதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 5 ஒப்பந்தம் நடப்பதற்கு ஒரு 5 நாளைக்கு முன்னாடி ஒரு குண்டை தூக்கி போட்டான். ஒப்பந்தம் கையெழுத்தாக போகுது என்று தெரிஞ்ச உடனே 19ஆம் தேதி ஒப்பந்தம் அப்படின்னு சொன்னால் 15ஆம் தேதி ஒரு குண்டை தூக்கி போட்டான். அதில் பல பேர் என்ன செஞ்சாங்க, மௌத்தா போனாங்க. அதில் நிறைய குழந்தைகள். அந்த குழந்தைகளிடத்தில் அவர்களுடைய உறவுக்காரர்கள் தாய்மார்கள் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன வார்த்தைன்னு சொன்னால், உன்னுடைய சகோதரனை நீ சந்திப்பாய், உன்னுடைய பெற்றோரை உன்னுடைய தகப்பனை சந்திப்பாய், உன்னுடைய மாமனை சந்திப்பாய் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்குள்ள ஒரு உரையாடல் நடக்கும் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி நாம தூங்கிட்டு இருக்கும் போது கனவுல நாம பலரை சந்திப்போம். அதாவது மூத்தாக்களை நாம் சந்திப்போம். நம்ம குடும்பத்தில் இருந்து, நம்ம நண்பர்கள் இருந்து, நமக்கு தெரிந்தவர்கள் இருந்து யாரெல்லாம் மூத்தா போயிட்டாங்களோ அவர்களையும் நாம சந்திப்போம். இப்போ சந்திப்புன்னு சொன்ன ஆரம்பத்தில் நான் ஒரு ஹதீஸ் சொன்னேன், அந்நோமு அகுல் மௌத். நாம ஏற்கனவே மரணத்தினுடைய விளிம்பில் இருக்கிறோம், ஏற்கனவே மூத்தா போயிட்டாங்க, அவங்க நம்ம கனவுல வராதுன்னு சொன்னா அவங்கள சந்திக்கிறோம்னு சொன்னா அவங்கள தான் சந்திக்கிறோம் என்று சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள், கனவில் என்னை பார்த்தவர் என்னை தான் பார்த்தார். என்னுடைய தோற்றத்தில் ஷைத்தான் என்ன செய்ய மாட்டான், வரமாட்டான் என்பதாக. என்னுடைய தோற்றத்தில் ஷைத்தான் வரமாட்டான். அதே மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவுல நான் சொர்க்கத்தை பார்த்தேன் என்பதாக சொன்னார்கள். கனவுல சொர்க்கத்தை பார்க்கிறது, கனவுல அரிஷை பார்க்கிறது, கனவுல அல்லாஹ்வை பார்க்கிறது, கனவுல நபிமார்களை பார்ப்பது, நல்லடியார்களை பார்ப்பது. நமக்கு முன்னாடி இறந்து போன என் கனவுல நேற்று என் வாப்பா வந்தாங்க,
என் கனவுல எங்கள் தாயார் வந்தாங்க, என் கனவுல அந்த நண்பர் வந்தார், இந்த நண்பர் வந்தார் அப்படின்னு சொன்னால் நம்முடைய தூக்கத்திலிருந்து பறிக்கப்பட்ட அந்த ரூஹு ஏற்கனவே மூத்தாகிவிட்டு அந்த ரூஹை போய் சந்தித்து விட்டு வருகிறது என்பதுதான் பொருள். ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு சொன்னால், கனவுக்கென்று ஏற்பாடு செய்யப்பட்ட மலக்குகளை அல்லாஹ் தஆலா நியமித்திருப்பான். அவங்களுக்கு வேலைன்னு சொன்னால் நமக்கு கனவுகளை, நல்ல கனவுகளை காட்டுறது. இன்னொரு விஷயம், நம்முடைய விதி பலகையை படிக்கக்கூடிய அனுமதியும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். நமக்கு என்னெல்லாம் நடக்கும், வருங்காலத்தில் நமக்கு ஏதாவது அசம்பாவிதம் அல்லது நம்ம குடும்பத்தில் ஏதாவது நல்ல காரியங்கள் நடக்க போகுது அப்படின்னு சொன்னால் அது கனவின் மூலமாக அவர்கள் காட்டுவார்கள். நேரடியாக இந்த காரியம் தான் நடக்க போகுதுன்னு காட்ட மாட்டாங்க, உனக்கு இந்த விபத்து தான் நடக்க போகுது அப்படின்லாம் காட்ட மாட்டாங்க நேரடியாக. அப்படி பார்த்துட்டேன்னு சொன்னால் நாங்கள் ஒரு பெரிய என்ன செஞ்சிருவோம், அல்லாமாவா ஆயிடும். நான் இதை பார்த்து நாமளே என்ன செஞ்சிருவோம், கடையை திறந்து வச்சுருவோம். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிற மாதிரி அவர்களுக்கு நல்ல கனவு மலக்குமார்களிடத்திலிருந்து வரும். எப்படி காட்டுவாங்கன்னு சொன்னால், உதாரணத்துக்கு சூரத்து யூசுஃபில் அல்லாஹ் 3 பேர் கனவு கண்டதை பற்றி அல்லாஹ் பேசுவான். ஒன்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கண்ட கனவு, ரெண்டாவது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடன் கைதியாக இருந்த கைதிகள் கண்ட கனவு, மூணாவது எகிப்து நாட்டு மன்னர் கண்ட கனவு. எகிப்து நாட்டு மன்னருக்கு கண்ட கனவு எப்படின்னு சொன்னால், 7 பசுமாடு, கொழுத்த பசுமாடுகளை மெலிந்த பசுமாடுகள் சாப்பிடுவதாக நான் கண்டேன். அதே மாதிரி பச்சை பசையில் இருக்கக்கூடிய கதிர்களை காய்ந்த கதிர் சாப்பிடுவதாக நான் கண்டேன். அதாவது பிற்காலத்தில் வரக்கூடிய அபாயத்தை அந்த மலக்கு, அந்த மன்னனுக்கு ஒரு எச்சரிக்கை மலையாக நேரடியாக விஷயத்தை மலக்கு சொல்ல மாட்டாங்க, இப்படி சூசகமாக. ஆனால் அந்த சூசகம் உள்ள கனவுக்கு யாருக்கு விளக்கம் தெரியுமோ அப்படிப்பட்ட மனிதர்களிடத்தில் சென்று அந்த கனவுக்குண்டான விளக்கத்தை கேட்டுக்கொண்டு நாம் அதன்படி பின்பற்றி நடக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், நல்ல கனவோ கெட்ட கனவோ உன் மீது யாருக்கு நல்ல அபிப்பிராயம் இருக்கிறதோ அவர்களிடத்தில் மாத்திரம் சொல்லு. நாம் ஏதாவது அசம்பாவிதமான கெட்ட கனவு கண்டிருப்போம், நம் மீது யாருக்கும் நல்ல எண்ணம் இல்லை, அவர்களிடத்தில் போய் நான் இப்படிப்பட்ட ஒரு கெட்ட கனவு கண்டேன், நீயா பார்த்த, கண்டிப்பாக நடந்தது. சில நேரத்தில் அல்லாஹ் தஆலா நடத்தி வைத்து விடுவான். அதனால கெட்ட கனவு கண்டால் யாரிடத்திலும் சொல்லாதீர்கள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அதைத்தான் சொல்லுவாங்க, நான் 11 நட்சத்திரங்கள் எனக்கு சஜதா செய்கிற மாதிரி, சூரியனும் சந்திரனும் எனக்கு சஜதா செய்கிற மாதிரி கனவு கண்டேன்னு சொன்னதுக்கு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் இதை அப்படி விட்டுருப்பா, யார்கிட்டையும் சொல்லாதப்பான்னு சொன்னாங்க. குறிப்பாக உன்னுடைய சகோதரர்கள்ட்ட சொல்லாத. நம் மீது யாருக்கு பொறாமை இருக்குமோ, நம் மீது யார் கோபத்தில் இருப்பார்களோ, நம் மீது யாருக்கு நல்ல அபிப்பிராயம் இல்லையோ அவர்களிடத்தில் கெட்ட கனவை பற்றியோ நல்ல கனவை பற்றியோ பொதுவாக கனவு கண்டா சொல்லாதீங்க. யாருக்கு நல்ல அபிப்பிராயம் இருக்குமோ அவர்களிடத்தில் போய் சொன்னாங்க, அவங்க கெட்ட கனவாக இருந்தால் கூட அப்படின்னா இல்லைப்பா, கடந்து போப்பா, அல்லது சதக்கா செய்ப்பா, அல்லது துவா செய், அவங்க பேரில் ஏதாவது தர்மம் செய். உனக்கு கெட்ட கனவு கண்டா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது, இந்த பக்கம் வலது பக்கமாக படுக்கும்போது கனவு வருதா, அந்த பக்கம் துப்பிட்டு மறுபக்கம் சாய்ந்து கொடு. இதுதான் மார்க்கம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த ஒரு வழிமுறை. அதே மாதிரி நல்ல ரூஹ், ஒரு வயதுக்கு வருவதற்கு முன்பாகவே ஒருவரை அல்லாஹ் தஆலா குழந்தையாக இருக்கும் பொழுது மௌத்தாக்கிட்டான் அப்படின்னு சொன்னால் அவர்களுடைய ரூஹை சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மலையில் அல்லாஹ் தஆலா ஒன்று சேர்த்து வச்சிருப்பான். அவர்களை வளர்க்கக்கூடிய பொறுப்பை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் சாரா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்திருப்பான். கியாமத்தில் நாம் சென்று நம்மளுடைய சொந்தக்காரங்களை, நம்மளுடைய பிள்ளைகளை சந்திக்கும் பொழுது அவர்கள் நம்மிடத்தில் திருப்பி தருவார்கள். நல்ல ஆத்மாக்களாக இருந்தால் அல்லாஹ்வுடைய அரிஷ் வரைக்கும் சென்று வரும். அல்லாஹ் பாதுகாக்கணும். இறந்தவர்கள் தீயவர்களாக இருந்தால் சிஜ்ஜீன் என்ற ஒரு பள்ளத்தாக்கில் கடுமையான இடம், சொல்லவே முடியாது, அப்படிப்பட்ட பகுதியில் அல்லாஹ் தஆலா சிறை பிடித்து விடுவான். அல்லாஹ் தஆலா நம் இறுதி உடையையும் நம்மளுடைய வாழ்நாளையும் அவனுக்கு பொருத்தமுள்ள வாழ்நாளாக கழிப்பதற்கும் வாழ்வதற்கும் அல்லாஹ் தஆலா நமக்கு உதவி செய்வானாக. வாழும் காலமெல்லாம் மருத்துவமனை கஷ்டங்கள், அதன் செலவுகள், சிரமங்கள் அனைத்தையும் விட்டும் அல்லாஹ் தஆலா நம்மை பரிபூர்ணமாக பாதுகாப்பானாக. வாழும் காலமெல்லாம் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹ்வை நின்று வணங்கி வழிபட்டும் வாழும் நசீபை எல்லாம் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈண்டெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நம் மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்த அருள் புரிவானாக என்று கூறி எனது வார்த்தையை நிவர்த்தி செய்கிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.